வணக்கம் நண்பர்களே, இது என்னோட சின்ன மாடி தோட்டம். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா முல்லை செடி. அதை வாங்கி வச்சு 6 மாதம் தான் ஆயிடுச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு பூத்து முடிஞ்சிச்சு, கவாத் பண்ணி விட்டு திரும்பவும் மொக்குகள் வர ஆரம்பிச்சிடுச்சு, மொட்டுகள் வரக்கு. இது வந்து என்னென்னா நீலவரி செடி. இது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அதிகமாக எங்கள் ஊரில் வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு இதுவும் முல்லை செடி தான். இது வந்துட்டு வாங்கி வச்சு 1 மாதம் ஆயிடுச்சு. இதுவும் பூத்து முடிஞ்சிச்சு, திரும்ப கவாத் பண்ணி விட்டுருக்கு, திரும்ப வந்து மொக்குகள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எங்கள் ஊரில் பிச்சி செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து யூடியூப்பில் அதிகமாக சொல்கிறது இது வந்து ஜாதி மல்லி செடின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஜாதி மல்லி செடின்னு தான் கேட்டிருக்கேன். இதுவும் வாங்கி வச்சு 6 மாதம் ஆயிடுச்சு. இதை வந்து கவாத் பண்ணி வெட்டி விட இதில் வந்து நிறைய மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்களே பாருங்கள், இதில் நிறைய மொட்டுகள் நிற்கிது. நான் இதை வெட்டி விட்ட பிறகு வந்த மொட்டுகள் தான். இது வெட்டி விட்டு ஒரு 4 நாள் தான் இருக்குது, திரும்பவும் மொட்டுகள் இருக்குது. இதுவும் நீல அவரி செடி தான். இது வந்து எனக்கு ஒரு செடி பத்த மாட்டேங்குது. அதில் லீஃப் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால இன்னொரு செடியும் வச்சுருக்கோம். இது வந்துட்டு அதில் வந்து வேறு ஒரு வெரைட்டி ஜாதி செடி தான், முல்லை செடி தான். இதில் வந்துட்டு அது வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு. இது வந்துட்டு பிங்கு அண்டு ஒயிட்டு. இது வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகி வர கலராக்கு. இது வந்து ரோஸ்மேரி. உங்களுக்கே தெரியும், இது வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிரம் மாட்டு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எனக்கு இந்த செடி வந்து எனக்கு கிடச்சிருக்கு. கிடச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து தான் வாங்கி வச்சு, கிடச்சது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் வந்து தேட்டி அதை வந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். முளைக்க வைக்கிறதுக்கு அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்போ அது நல்லாவே நிற்கிது. எனக்கு தேவையானது இதில் லீஃபு கொடுக்குது என்றைக்குமே. இதுதான் என்னோடய சின்ன மாடி தோட்டம். மக்களே பாருங்கள், நீங்கள் கேட்கலாம் கீழே எதுக்கு குப்பையாக கிடக்குது. அது எங்கள் வீடு கட்டிகிட்ருக்கோம், அதனால தான் அப்படி இருக்குது. தேங்க்யூ, நன்றி.